ராமராமா 18ஆம் தேதி நவம்பர் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாசம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாசரக கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி காலை 8 மணி 16 நிமிடம் வரை, பின்பு சதுர்தசி திதி. நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் காலை 6 மணி 42 நிமிடம் வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான யோக வணிஜ கரணம். இன்றைய விசேஷம் மாச சிவராத்திரி. இன்னைக்கு ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நாளை தினம் கார்த்திகை அமாவாசை. இந்த தினத்தில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன? கார்த்திகை அமாவாஸ்யா அப்படிங்கிறதே சிறப்பான ஒரு திதி, நிறைந்த நாள் அப்படின்லாம் பிரசித்தம். அதுவும் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு அதிகம். இன்றைய தினம் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தா, நல்ல புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்ணணும். இயன்றவர்கள் புண்ணிய நதியில போய் இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு குளிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். பிதர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும், தரிச ஸ்ராத்தம், அதாவது தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். போஜனம் பண்ணி வைக்கணும், அன்னதானம் பண்றது, ஏழை பசித்தவர்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது, வீட்டுக்கு கூப்பிட்டு பெரியோர்களுக்கு அன்னம் அளிப்பது, குடிக்க தீர்த்தம், தாகத்துக்கு ஜலங்கள், நீர்மோர் பானகங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப பலனை கொடுக்கும். அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணணும். தீபதானம் கார்த்திகை மாசம் முழுவதுமே பண்றது. அதுவும் இந்த அமாவாசை அன்னைக்கு வீட்டுல ஒரு பெரியவரை கூப்பிட்டு, வேதம் படித்தவர்கள் போன்ற பெரியவர்களை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு தீபதானம் பண்ணினா மகா புண்ணியம். இல்ல வீட்டுல கூப்பிட்டு பண்ண முடியலன்னா அவர்கள் இருக்கிற இடம் போய் பண்ணலாம், இல்லை இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். இப்ப பல வசதிகள் வந்து விட்டது. அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தானங்களை பண்றது, கோவில்கள், பாடசாலைகள், தர்ம சத்திரங்கள், இந்த மாதிரி பொது கூடங்கள், கல்வி கூடங்கள், இவைகளுக்கெல்லாம் வெளிச்சத்துக்கு டியூப்லைட் வாங்கி கொடுக்கறது, பல்பெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது, அதெல்லாம் இந்த மாசத்துல அதுவும் ஸ்பெஷலாக இன்றைய தினம் பண்றது ரொம்ப நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ரொம்ப ஒரு சிறப்பானது. பசுமாடுகளுக்கு வேண்டிய உணவுகளை வாங்கி கொடுக்க வேண்டும். பசுமாடுக்கு புல்லு கொடுக்கறது, இதெல்லாம் இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பு. ராம் ராம்.